Happy morning, students. Today we are going to talk about this lesson, components of agriculture. Today analysis learning objectives, understand the nature of Indian soil types of their distribution, to know about the importance of irrigation, multipurpose project in India, to study about the agriculture, its type and importance, to understand the livestock and fishing resources of India, to comprehend the problems of farming in India. இப்போ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சாயில், அதாவது மண்ணினுடைய வகைகள் என்னென்ன, நீர்ப்பாசனம் இரிகேஷன், மல்டிபர்பஸ் பல்நோக்கு திட்டம், இந்தியன் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை, ப்ளஸ் லைவ் ஸ்டாக் ஃபிஷ்ஷிங் கால்நடை மீன் வளர்ப்பு வளங்கள், ப்ளஸ் என்னது காம்ப்ரிகெண்ட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபார்மிங் இன் இந்தியா, அதாவது இந்திய வேளாண்மையில் எதிர்கொள்ளக்கூடிய இந்தியா என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Introduction. Soil is one of the most important natural resources. India's varied the natural environments resulted in a great variety of soils compared to the any other country of similar size in the world. அதாவது வளங்கள்னு சொல்லும்போது மண் வளம் அப்படின்னு சொல்லும்போது மிக முக்கியமான வளமாக கருதப்படுது. அப்போ இந்திய நாட்டினுடைய பரப்பளவு அப்படின்னு சொல்லும்போது மற்ற நாடுகளை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வேறுபட்ட, அதாவது இயற்கை சூழல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய அதிக எண்ணிக்கையிலான மண் வகைகள் அப்படின்றது மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரைஸ் deep and fertile soils support high density of population throughout agricultural prosperity. அப்போ இந்த வேளாண்மையை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக அதிக மக்கள் தொகைக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வளங்கள் அதிகரிக்க வேளாண்மை அப்படின்றது அதிகமாகுது. அதே சமயத்தில் என்னது ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரல் ப்ராஸ்பரிட்டி, அதாவது அதிக மக்கள் தொகைக்கும் இது ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மண் வகைகள் அப்படி சாயில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சாயில் த அப்பர் மோஸ்ட் லேயர், அதாவது மண்ணினுடைய மண் ப்ளஸ் கனிம பொருள் இது ரெண்டுமே சேர்ந்து மக்கிய தாவரம் விலங்கினத்தோட என்னது அது மக்கி போன விலங்குகள்லாம் அனிமல்ஸ்லாம் இறந்த பின்னாடி அது என்னது அதனுடைய பொருட்கள் எலும்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது காற்று மண் நீர் இவை எல்லாத்தையும் உள்ளடக்கிய தான் சாயில்னு சொல்கிறாங்க. சாயில் இஸ் த அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ், யூஸ்வலி கம்போஸ்ட் ஆஃப் மினரல்ஸ், ஆர்கானிக் மேட்டர்ஸ், லிவிங் ஆர்கானிசம், ஏர் அண்ட் வாட்டர். கிரைன்ஸ் இன் த சாயில் ஆர் ஆஃப் 3 categories, நேம்லி கிளே, சில்ட் அண்ட் சாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மண் அப்படின்னு சொல்லும்போது அடுக்கடுக்காக புவியினுடைய மேற்பரப்பு அப்படின்னு சொல்லும்போது அடுக்கடுக்காக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மண் துகள்கள், அதுக்கு கீழே களிமண், அதுக்கப்புறம் மணல் மற்றும் மண் மண்டி படிவு, அது என்னது சில்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில்ட் 3 வகையாக அந்த மாதிரி பிரித்து இருக்குது, அப்படி காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை த டெபோசிஷன் ஆஃப் ஏஜென்ட்ஸ் ஆஃப் டினண்டேஷன். சாயில்ஸ் கேன் வெரி greatly form one region to the other அப்படின்னு சொல்ல. சில மண் வகைகள் தேயுறும் பொழுது அது என்ன அரிக்கப்படுறது அல்லது படிய வைக்கப்பட்டு உருவாக்கப்படுறது. மண்ணானது ஒவ்வொரு ரீஜியன், ஒவ்வொரு பிரதேசத்திற்கு பிரதேசம், பகுதிகளுக்கு பகுதி வேறுபட்டதாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில். அப்போ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR எக்ஸ்பான்ஷன், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா செட்டப் இன் 1953, டிவைட்ஸ் த சாயில் ஆஃப் இந்தியா இன்டு த ஃபாலோயிங் 8 மேஜர் குரூப்ஸ். அதாவது இந்தியாவில் இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 1953 இந்தியாவில் மண் வகை அப்படின்னு சொல்லும்போது
8 வகைகளாக பிரிக்கப்பட்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ டைப்ஸ் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன சாயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லாட்ரைட் சாயில், அலுவியல் சாயில், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில், ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில். இந்த மாதிரி லாட்ரைட் சாயில், மெர்சி சாயில், இந்த மாதிரி வந்து சலைன் சாயில், ஆல்கலைன் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சலைன் அண்ட் அல்கலைன் சாயில் அப்படின்னு சொல்லும்போது உப்பு மற்றும் காரமண், உவர்ப்பு மண்ணுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கடல் பகுதி, கடற்கரை பகுதி, அந்த பகுதியிலலாம் இருக்குது இல்லையா மண், உவர்ப்பு மண், அது பாலைவன பகுதி. அப்புறம் மெர்சி சாயில் அப்படின்னு சொல்லும்போது சதுப்பு நில மண், அதாவது களி மற்றும் நீர் இந்த மாதிரி எல்லாம் மிக்சிங்கான ஒரு மண். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாட்ரிட் சாயில் அப்படின்னு சொல்லும்போது சரளை மண். இப்போ சரளை மண் காணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில், வறண்ட பாலைவன மண். ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில் அப்படின்னு சொல்லும்போது அது என்னது, காடு மற்றும் மலை மண். அப்புறம் அலுவியல் சாயில்னு சொல்லும்போது வண்டல் மண். நெக்ஸ்ட் ரெட் சாயில், செம்மண். அப்புறம் பிளாக் சாயில், இந்த மாதிரி வந்து மண் வகைகள் அப்படின்றது வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதில் இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கரிசல் பிளாக் சாயில்னு சொல்லும்போது 29.69% இருக்குது. ரெட் சாயில் 28% இருக்குது. அலுவியல் சாயில் 22.16% இருக்குது. ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில் 7.94% இருக்குது. ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில் 6.13% வந்து இருக்குது. லாட்ரிட் சாயில் 2.62% அண்ட் மெர்சி சாயில் 2.17% வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து இந்தியாவில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதனுடைய சாயில்ஸோட டைப்ஸ் ப்ளஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், குரூப்ஸ் ஆஃப் க்ரோயிங், இதை தான் இப்போ வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், அலுவியல் சாயில்னால் வண்டல் மண் சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், வளமான மண். இப்போ இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதர்னா மீன்ஸ் வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான ஒரு மண்ணுன்னு சொல்கிறாங்க. இதை பங்கார், அதாவது சுண்ணாம்பு மற்றும் களிமண் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வண்டல் படிவுகளை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் சொல்லும்போது செடிமெண்ட் டெபாசிட் பை ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் வென் தே ஸ்லோலி லூஸ், அதாவது வேதியியல் பண்புன்னு சொல்லும்போது பொட்டாசியம், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு, கார்பன் கலவை இதெல்லாம் கடைந்து நைட்ரஜன் குறைவாக அந்த மண்ணில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நேச்சர்னு சொல்லும்போது சாண்டி லூம் சில்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கிளேன்னு லூம் சில்ட் கிளே அப்படின்றாங்க. ப்ரொஃபைல் சோர்ஸ் நோ மார்க்கெட் டிஃப்ரென்சியேஷன், அதாவது வண்டல் மண், மண்டி, களிமண் போன்ற கலவைகளோட மண் அடுக்கு காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பரவல்னு சொல்லும்போது இது எங்கெல்லாம் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா பிரம்மபுத்திரா ரிவர்ஸ் வேலி, பிளைன்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார். குரூப் க்ரோயிங் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்னெல்லாம் இந்த வண்டல் மண்ணில் வந்து விளையக்கூடிய பயிர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட், சுகர் கேன் அண்ட் ஆயில் சீட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சாயில் ஃபார்மேஷன் டிரைவ்டு ஃப்ரம் பசால்ட் ஆஃப் டெக்கான் ட்ராப், அதாவது தக்கான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பசால்ட்டு பாறைகள்லேருந்து உருவானதுன்னு சொல்கிறாங்க. கலர்ஸ்னு சொல்லும்போது பிளாக் கலர் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் டைட்டானியம் அண்ட் அயன். அப்போ டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுகளாலான மெக்னீசியம் கார்பரேட் இதெல்லாம் வந்து கலந்த கலவையாக இலை மக்குகள் இதெல்லாம் வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஃபார்மேஷன் சொல்லும்போது இது எப்படி இருக்குது, இந்த பொட்டாஸ், லைம், அலுமினியம், கால்சியம் அண்ட் மேக்னீசியம், நைட்ரஜன், பாஸ்போரிக் ஆசிட். நேச்சர்னு சொல்லும்போது ஸ்டிக்கி வென் வெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈரமாக இருக்கும்போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் வந்து தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து கொண்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த மண் எங்கெல்லாம் காணப்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா, மால்வா பிளாட்யூஸ், கத்தியவார் பெனின்சுலா, தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் நார்தர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகா.
இங்கே விளையக்கூடிய பயிர்கள் கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க, கிராப்ஸ் க்ரோயிங் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன், மில்லட்ஸ், டொபாக்கோ அண்ட் சுகர் கேன் வந்து விளையுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில்னால் செம்மண். இது ஃபார்மேஷன் சொல்லும்போது டீகாம்போசிஷன் ஆஃப் ஆன்சியன்ட், அதாவது பழமையான படிக பாறைகள்லேருந்து இந்த கிரானைட்டு, நைஸ் போன்ற பாறைகள் வந்து சிதைவடைவதன் மூலமாக இந்த ரெட் சாயில் அப்படின்றது வந்து உருவாகுது அப்படின்னு சொன்னேன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரிச் இன் மினரல்ஸ் சச்சஸ் அயன் அண்ட் மெக்னீசியம் கலந்த கலவையாக இருக்குது. நேச்சர்னு சொல்லும்போது லைட் டெக்ஸ்சுவர் என்னது போரியஸ் என்ன ப்ரியபிள் presence of limited soluble salt clay fraction of the red soil generally consist of என்னது மென் துகள்கள், அதாவது உப்பு கரைசல், களிப்பாறை, தாது, சிறு வெடிப்புகள் கூடிய செம்மண் படிவோட வந்து காணப்படும்னு சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் பரவல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் பிளாட்டூ, சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் சூட்டா நாக்பூர் பிளாட்டூ, ஜார்க்கண்ட் மாநிலம். கிராப் க்ரோயிங் அப்படின்னு சொல்லும்போது வீட், ரைஸ், காட்டன், சுகர் கேன் அண்ட் பல்சஸ். நெக்ஸ்ட் லாட்ரிட் சாயில், அதாவது சரளை மண். ஃபார்மேஷன் சொல்லும்போது ஃபார்ம்டு இன் த ரீஜியன் வேர் alternate wet and hot dry conditions prevail. It is formed by the process of leaching. Chemical properties composed mainly of hydride oxides, iron and aluminium. Nature, more acid of higher areas poor in the high level cannot retain moisture while plains consist of heavy loam and clay and easily retain moisture. அதாவது உயரமான மலைப்பகுதிகள் அதிகமான அமிலத்தன்மையுடன் தாழ்வான பகுதிகளில் ஈரப்பதத்தை தக்க வச்சு கொள்றதில்ல. அதனால் வந்து களிமண் கலந்த வண்டல் படிவுகளை கொண்ட சமவெளி பகுதிகளில் இந்த ஈரப்பதத்தை வந்து என்ன செய்யுது தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த சரளை மண்ணுக்கு. இது எங்கெல்லாம் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், இங்கே அஸ்ஸாம் ஹில்ஸ், அஸ்ஸாம் குன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளா, கர்நாடகா, அப்புறம் வந்து ஈஸ்டர்ன் கேட்ஸு, அதாவது ஈஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ரீஜன் ஆஃப் ஒடிசா, அதாவது ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஈஸ்டர்ன் கேட்ஸில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே க்ராப் க்ரோயிங் அப்படின்னு பார்க்கும்போது காஃபி, ரப்பர், கேஷ்யூ நட் அண்ட் டொபாக்கோ, அதாவது டாப்பியோக்கா, அதாவது டொபாக்கோ கிடையாது, மரவள்ளி கிழங்கு, டாப்பியோக்கா. அப்போ இதெல்லாம் வந்து அங்கே முந்திரி பருப்பு, காஃபி, ரப்பரு இதெல்லாம் வந்து விளைச்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்ஸ், அதாவது மண்ணின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃபர் ஃப்ரம் ரீஜியன் டு ரீஜியன் டிபெண்டிங் ஆன் த கிளைமேட், அதாவது பனிமலை, வெப்பமலை வேறுபாடுகள் மூலமாக இந்த பௌதீக சிதைவு, அதாவது இந்த கிளைமேட் அண்ட் வெதர் கண்டிஷன் மூலமாக என்ன செய்யுது பாறைகள் சிதைவடைந்து அதன் மூலம் உருவாகக்கூடியது தான் வந்து இந்த மலை மண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது ஃபார்மேஷன் சொல்லும்போது டியூ டு மெக்கானிக்கல் வெதரிங் காஸ்ட் பை ஸ்னோ, ரெயின், டெம்பரேச்சர் அண்ட் வேரியேஷன் சொல்கிறாங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டெஃபிஷியன்ட் இன் பொட்டாஸ், பாஸ்பரஸ் அண்ட் லைம். அப்போ பொட்டாஸ், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து குறைவாக காணப்படுது இந்த மண்ணில். நேச்சர்னு சொல்லும்போது லைட், சாண்டி, தின் அண்ட் ஃபவுண்ட் வித் த பீஸ் ஆஃப் ராக்ஸ். தேர் கேரக்டர் சேஞ்சஸ் வித் த பேரண்ட் ராக்ஸ். வெரி ரிச் இன் ஹியூமஸ், ஸ்லோ டீகாம்போசிஷன் மேக்ஸ் இட் ஆசிடிக்னு சொல்கிறாங்க. அதாவது மென்மையான மணல் மற்றும் பாறை துகள்கள் வந்து கலந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மண்ணின் தன்மைன்னு சொல்லும்போது அதிக இலை மக்கு சத்து வந்து உடையது. அதாவது பொதுவாக வந்து மெதுவாக அந்த மக்குன்னு சொல்லுவோம்ல, அதாவது இலை மற்ற எல்லா பொருட்களும் வந்து மக்கி போய் சிதைவுறுவதால் வந்து காரத்தன்மை கொண்டதாக, காரம்னா உரப்பு கிடையாது, அந்த இதில் உள்ள உரப்புத்தன்மை காரத்தன்மை கொண்டதாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும்போது பரவல் அப்படின்னு சொல்லும்போது ஃபாரஸ்ட் அப்படின்னா கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் பெல்ட் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த ஊசி இலை
ஊசிலை காடுகளுடைய பகுதிகள் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் சிக்கிம், ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கேட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லையும் உத்தரகாண்ட், சிக்கிம் போன்ற மாநிலங்களில் இந்த ஊசிலை காடுகள் அதிகமாக இந்த மண்ணில் விளையக்கூடியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, காணப்படுதுன்னு சொல்லி. இங்கே வளரக்கூடிய கிராப் க்ரோவிங்னு சொல்லி பார்க்க அப்படின்னா காஃபி, டீ, ரைஸ், மெய்ஸ், பொட்டேட்டோ, பார்லி, ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ், அதாவது காஃபி, தேயிலை, மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பார்லி, இதெல்லாம் வந்து பல வகைகள், இது வாசனை பொருட்கள், இதெல்லாம் வந்து இங்கே விளையக்கூடியதாக அமைந்திருக்குன்னு சொல்கிறேன். ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில். அப்போ ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் டியூ டு ப்ரிவலன்ஸ் ஆஃப் த ட்ரை கிளைமேட், high temperature and accelerated evaporation. The soil is dry. It also lacks humus content due to the absence of vegetative cover அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வறண்ட ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில்னு சொல்லும்போது வறண்ட பாலைவன மண். பாலைவன மண்னால் உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே இதில் வராது. அப்போ வறண்ட பாலைமண் அப்படின்னு சொல்லும்போது இதில் காலநிலை அதிக வெப்பம் காரணமாக ஆவியாகிறது, மேலில் வந்து மண் வந்து வறண்டு காணப்படுவது, தாவரங்கள் இல்லாமல் வந்து இலைமக்கு சத்து வந்து குறைவாக அந்த மண்ணில் காணப்படும். அதனால தான் அது வறண்ட பாலை மண் சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், நார்தர்ன் குஜராத் அண்ட் சவுதர்ன் பஞ்சாப். ராஜஸ்தான், குஜராத்து, வட பகுதியான பஞ்சாப் மாநிலத்தினுடைய தென் பகுதிங்கெல்லாம் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. மில்லட்ஸ், பார்லி, காட்டன், மெய்ஸ் அண்ட் பல்சஸ். இங்கே வந்து என்னென்ன பயிர்கள்லாம் விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்லி, பருத்தி, சோளம், பருப்பு வகைகள் வந்து பயிரிடப்படுது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில்ஸ், அதாவது உப்பு கார மண் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபார்மேஷன் சொல்லும்போது formed due to the till drainage which causes water logging, injurious salt are transferred from subsurface to the topsoil by the capillary action. It causes the salinization of soils. அதாவது வடிகால் அமைப்பு இல்லாதனால நீர்ப்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புகள் வந்து மண்ணில் வந்து கீழ் அடுக்கிலிருந்து மேற்பரப்பிற்கு கடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து இந்த மண் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உப்புத்தன்மை வந்து காரத்தன்மையோட காணப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லும்போது லெபரேட் சோடியம், மெக்னீசியம், கால்சியம், இது என்னது இதெல்லாம் வந்து கால்சியம், சல்ஃபூரிக் ஆசிட், அதாவது சல்ஃபூரிக் ஆசிட். அப்போ மெக்னீசியம், கால்சியம், சல்ஃபூரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் டீகாம்போஸ்டு ராக் அண்ட் மினரல் ஃப்ராக்மெண்ட் விச் ஆன் வெதரிங் சொல்கிறாங்க. அப்போ சிதைக்கப்படாத பாறைகள் மற்றும் சிதைவுற்ற கனிமங்களை உடையது. இது எங்கெல்லாம் இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் அண்ட் மகாராஷ்டிரா. இங்கே என்ன பொருட்கள் விளையுதுன்னா எதுவுமே விளையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெர்சி சாயில், அதாவது சதுப்பு மண், களிமண், பீட்டி அண்ட் மெர்சி சாயில். ஃபார்மேஷன் சொல்லும்போது ஃபார்ம்டு இன் என்னது ஹுமிட் ரீஜியன் ஃப்ரம் த ஆர்கானிக் மேட்டர். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஏரியாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் ஹை ஹுமிடிட்டி. பீட்டி சாயில்ஸ் ஆர் பிளாக், ஹெவி அண்ட் ஹைலி அசிடிக். அதாவது உயிரின பொருட்கள் இந்த ஈரமாக இருக்கக்கூடிய காலநிலை காரணமாக இந்த மண் கருமை மற்றும் அதிக காரத்தன்மையுடையதாக இருக்கும். அதிக மழையளவு, அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் இந்த களிமண், சதுப்பு மண் வந்து காணப்படுது. அப்போ மழை எங்கே அதிகமாக பெய்யுதோ அங்கே களிமண் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லும்போது டெஃபிஷியன்ட் இன் பொட்டாஸ், பாஸ்பரஸ், இதெல்லாம் வந்து soluble salt and 10 to 40% of organic matter. அப்போ பொட்டாஸ், பாஸ்பேட் சத்து, இதெல்லாம் வந்து உப்பு கரைசல், உயிரின பொருட்கள், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வந்து 10 to 40% வந்து வரைக்கும் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தன்மைன்னு சொல்லும்போது, நேச்சர்னு சொல்லும்போது கண்டெயின் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் soluble salt அப்படின்றாங்க. இது ஈரத்தன்மை இலை மக்குகளை கொண்டு கருமை நிறத்தில் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க.
அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் இருக்குன்னா கேரளாவில் வந்து கோட்டயம், ஆலப்புழா, ஒடிசா, தமிழ்நாடு இங்கே, அப்புறம் இது சுந்தர்பன்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அப்போ மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவன பகுதி, பீகார், உத்தரகாண்ட் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன க்ராப் க்ரோயிங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடி அண்ட் ஜூட் இதுதான் வந்து இங்கே விளைச்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் இந்த பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து இரிகேஷன், நீர்ப்பாசனம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.